வணக்கம் நேர்களே, நான் அன்று உங்கள் அன்பின் ஆர்ஜே காவ்யா. நாம இன்றைக்கு செயலில் வலிமை கொண்டு வெற்றியை எப்படி தக்க வச்சு கொள்றது என்றதை பற்றி தான் பார்க்க போறோம். நம்மள பல பேர் ஒரு விஷயத்தை செய்யணும், அதுல வெற்றி பெறணும் என்று யோசிப்போம். ஆனா அந்த செயலை பற்றி முதல் நாள் பல நேரம் ஆழமா யோசிப்போம். 2ஆம் நாள் கொஞ்ச நேரம் யோசிப்போம். 3ஆம் 4ஆம் நாள்ல அது என்ன விஷயம் என்றதை பற்றியே மறந்து போயிருப்போம். இப்படியான மைண்ட் செட் எல்லாத்தையும் முதல் தள்ளி வச்சிடணும். எப்பவுமே நாம செய்யறது செயல்ல முழு கவனத்தையும் செலுத்தும் போதுதான் நாம வெற்றிப்படியை நோக்கி செல்லலாம். நாம ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லிக்கிறோம். அவங்கள நம்மளை பிடிச்சவங்க நல்ல மாதிரியான கருத்துக்களை சொல்லுவாங்க. அதே நேரம் நம்மளை பிடிக்காதவங்க எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நாம என்ன செய்யணும்? முதல்ல நாம தெளிவான மனநிலையோட நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். எடுத்த முடிவிலிருந்து எப்பவுமே மாறக்கூடாது. செயலை ஆரம்பிச்ச பிறகு எந்த ஒரு கடினமான நேரங்களிலேயும் அமைதியான மனநிலையோட செயற்பட வேணும். எப்பொழுதாவது தனியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க செய்ய இருக்கிற அல்லது செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி நேர்மறையான எண்ணங்களை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. அந்த எண்ணங்கள் உங்களை வெற்றி அடைய செய்வதற்கான வழிகளாக இருக்கும். என்னால முடியும் என்ற எண்ணமே வெற்றிக்கான முதற்படி. அதுக்கான தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உங்களோடு எப்பவுமே கூட இருந்தாலே வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நாம ஒரு விஷயத்தை செய்ய இருக்கிறப்போ அது சரியா இருக்குமா அல்லது பிழையா இருக்குமா என்று இருமனத்தோட முடிவெடுக்க முடியாம பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு பதட்டம் வர்றப்போ அவன் இருக்கிறதையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். நாம ஒரு விஷயத்தை ஆழமா யோசித்து முடிவெடுத்து செயல்ல இறங்குறப்போ ஏன் பதட்டப்படணும்? அமைதியான மனநிலையோட எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் என்ற மனநிலையோட செயற்படும் போது பதட்டமே நம்மளை பார்த்து பயந்தோடிடும் இல்லையா? அதோட நாம ஒரு விஷயம் செய்யக்குள்ள சில சமூகம் எதிர்த்து கேள்வி கேட்கத்தான் செய்யும். அந்த நேரம் பார்த்து நாம கோபப்பட்டு நாமளும் பதில் சொல்ல வலிக்கிட்டு நம்மளை நாமே குழப்பிக்கிறத விட்டுட்டு அமைதியான மனநிலையோட நம்மட வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருந்தா ஒரு நேரத்துல எதிர்த்து கேள்வி கேட்டவங்க எல்லாம் நாம உச்சத்துக்கு போனதை பார்த்துட்டு இருப்பாங்க. கேள்வி கேட்டவங்க எல்லாம் அதே இடத்துலதான் இருப்பாங்க. மாறா நாம மேல மேல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போயிருப்போம். இதுதாங்க வெற்றியின் ரகசியம். இன்னொரு தொகுப்பில் கிளியர் மைண்ட் சேனலூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் ஆர்ஜே காவ்யா. வணக்கம் நேர்களே.